நம்மோடு மூத்த வழக்கறிஞர் திருமதி சாந்தகுமாரி அவர்கள் இணைந்திருக்கிறார். இணைந்தமைக்கு நன்றி அம்மா. இப்ப இந்த வழக்கு நம்ம எப்படி பார்க்க வேண்டி இருக்குது? இது இரண்டு நபர்கள், தனி நபர்களுக்கு இடையிலே தொடுக்கப்பட்டிருக்கிற வழக்கு. இதுல நம்ம கருத்து சொல்வது என்பதே சரியாக இருக்காது. இட் இஸ் பிட்வீன் டூ பார்ட்டிஸ் அண்ட் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் கான்பிடென்ஷியல் மேட்டர்ஸ், கான்பிடென்ஷியலா இருக்க வேண்டியது. இது பப்ளிக் டொமைனுக்கே எப்படி வந்தது அப்படிங்கிறது என்னுடைய முதலாவது கேள்வியாக இருக்கு. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒத்து வரலன்னா இன்னைக்கு ஃபேமிலி கோர்ட்டுக்கு போறதோ, விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்கிறதோ அல்லது ஜுடிஷியல் செப்பரேஷனுக்கு தாக்கல் செய்கிறதோ இது ஒரு சாதாரணமான விஷயம். ஆனால் அதுவே ஒரு நடிகையோ நடிகர்களோ இந்த மாதிரி விவாகரத்து வழக்க தாக்கல் செய்கிற பொழுது அது மிகப்பெரிய விஷயமாக பேசப்படுவது என்பது ரொம்ப அநாகரிகமானது நினைக்கிறேன். ஏன்னா ஃபேமிலி கோர்ட்ல இதுக்கு முன்னாடியே ஒரு நடிகையினுடைய வழக்குல நீதிபதி சந்துரு அவர்கள் என்னுடைய வழக்கு சம்பந்தமான எந்த விஷயங்களும் பத்திரிகைகளிலே பிரசரிக்க கூடாது அப்படின்னு ஒரு தடை உத்தரவு வாங்கினாரு. அது கான்பிடென்ஷியல் மேட்டர், அது பேசக்கூடாதுன்னு அந்த உத்தரவு சொல்லுது. அது அந்த வழக்குக்கு மட்டும் பொருந்தும் அப்படின்னு அதோட விட்டாச்சு. ஆனா இந்த மாதிரியாக சொல்லப்பட்ட